காலை வணக்கம் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவ இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. நம்மளுடைய ஷோ பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபோடெயின்மெண்டான ஷோ இல்லையா? இன்ஃபோடெயின்மெண்டான ஷோ அப்படின்னாலே அப்படின்னா என்னங்க அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதாவது என்டர்டைன்மெண்ட் பிளஸ் இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே சேர்ந்து கலந்து கொடுக்குற ஒரு பர்கர் தான். யா பர்கர் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்ல வந்து ஒரு ஜூஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், இல்ல பிரெட் சாண்ட்விச் கூட சொல்லலாம், எப்படி வேணா வந்து சொல்லலாம். ஆனா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேற விஷயத்தை வந்து ஒரு மாறுதலுக்காக வந்து நம்ம மாத்திருக்கோம். மேக்ஸ் பத்தி பேச போறோமா? இல்லங்க, நம்ம யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூ பத்தி பேசுவோம், இல்ல வந்து மெடிசன் சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு பேசுவோம், அப்புறம் நம்மள பத்தியே பெருமையா நிறைய பேசுவோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸா போயிட்டு பாண்டமோனியம் டே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே பத்தி பேச போறோம். ஓ மை காட், பாண்டமோனியம் டே என்னன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு தெரியாது. பாண்டமோனியம்னா முதல்ல என்ன சொல்லுங்க? ஓகே, நான் இதோட டெஃபினிஷன் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலி பாண்டமோனியம் அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரெண்டு ஃபேக்டர்ஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், சர்ப்ரைஸ் இல்லைன்னா கேயாஸ், ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? சோ இது சம்பந்தப்பட்டது தான் வந்து பாண்டமோனியம் டே அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு நாம இதுல இருக்க அந்த பாசிட்டிவ் மட்டும் அப்படியே வந்து கிராஸ் பண்ணி எடுத்துக்கணும். நைஸ், பட் கான்செப்ட் புரியுது. நேரா போயிட்டே இருக்கு ஒரு விஷயம், எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது நடுவுல அப்படிங்கிறது ஒரு பாண்டமோனியம் சிச்சுவேஷன் சொல்லலாம் இல்லையா? ஆமா, சோ அத பத்தி தான் இன்னைக்கு நாம வந்து பேச போறோம். ஆனா இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிற எலிமெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி, சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது வந்து எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும், இந்த டைமென்ஷன்ல தான் பேச போறோம். ஓகே, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஓகே கண்மணி படத்துல வர மாதிரி பாத்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. காலையிலேயே அவங்க எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ நம்ம சண்டை போட போறோம் டிசைட் பண்ணி சண்டை எல்லாம் போட்டாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஆனா பாய் ஃப்ரெண்டோட மனசுல வந்து ஐயோ கேர்ள் கூட சண்டை போட்டமே, என்ன பண்றது, எப்படியாவது இன்னைக்கு சால்வ் பண்ணாதான் திருப்பி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. எப்படி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தங்க கால் பண்ணி எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படியா சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்றப்போ அவங்க ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்து சாப்பிட போகும்போது பாய் ஃப்ரெண்ட் முக ஷேப்லேயே, அதாவது அவர் ஃபேஸ் இருக்க மாதிரி ஒரு சப்பாத்தி வச்சுட்டாங்களாம். பாய் ஃப்ரெண்ட் மேல இருக்க கோவத்துல அந்த சப்பாத்தி அப்படி நாலா பிச்சு நாலா பக்கமும் போட்டுட்டு இந்த சர்ப்ரைஸ் எனக்கு யார் பண்ணா அப்படின்னு கேட்டப்போ தான் வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றதுக்கே தனி ஏஜென்சி இருக்கு, அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே பாய் ஃப்ரெண்டை போய் வீட்டில் நைட்டு போய் பாராட்டியிருக்காங்களாம். ஓ கிரேட் கிரேட் கிரேட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் பண்றதுக்குன்னே தனியா வந்து ஒரு கம்பெனி இருக்கு. ஆமா, அந்த கதையெல்லாம் மறந்துருங்க, கதை கொஞ்சம் பேடா தான் இருக்கும். ஆமா, ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கம்பெனில இருந்து தான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இனோவேட்டிவான ஐடியாவோட வந்திருக்காங்க. பட் அவங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மேண்டேட்டியான விஷயங்கள்லாம் நடுவில் இருக்கு. சர்ப்ரைஸ் முத்திரை ஒன்று கத்துக்க போறோம், பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது சுவையின்மை என்ற ஒரு நோயை பற்றிய விளக்கமும் அதற்கான தீர்வும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுவையின்மை வருவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி அது இந்த மாதிரியான நோய் நமக்கு இருக்குன்றதுக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 சுவைகள் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அறுசுவை உணவு அப்படின்னு நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். இந்த அறுசுவைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, உப்பு, துவர்ப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 6 விதமான சுவைகளும் நமக்கு நாக்கில் வந்து உணரப்பட வேண்டும். அப்போ தான் நமக்கு நோய்கள் தீர்வதற்கான ஒரு நல்ல வழிமுறை ஏற்படும். ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம இப்போ முத்திரைகளை பயன்படுத்துகிறோம், மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துகிறோம், மூலிகைகளை பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் சின்ன சின்ன நோய்கள் எல்லாமே சுவைகள் மூலமாகவே நம்ம சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்றது இப்போ நிரூபிச்சிட்ருக்குறாங்க. அந்த வகையில் இந்த 6 சுவைகளும் முக்கியம். அந்த 6 சுவைகளை உணரக்கூடிய நம்மளுடைய தன்மையும் மிக மிக முக்கியம். அதில் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து வேலை சார்ந்த பொருட்கள் வந்து மிகவும் வீரியம் சார்ந்ததாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், ரொம்ப நாள் வயிற்றில் புண்ணு அல்லது சுவாச நோய்கள் அல்லது காது நோய்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுவை நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். சுவையின்மை நோய்க்கான தீர்வு அப்படின்னு நம்ம வரும்போது விரல்களே மருத்துவர் முத்திரைகளில் என்ன பார்க்குறோன்னா, முதல்ல வந்து நம்ம வந்து லபதி முத்திரை செய்யணும், இரண்டாவது சமான முத்திரை செய்யணும், மூன்றாவது மான் முத்திரை செய்யணும். இந்த 3 முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து வர வேண்டும். இதை செய்வதன் மூலமாக இந்த சுவை நரம்புகளை நம்ம தூண்ட முடியும். சுவையினுடைய அந்த 6 சுவைகளுமே நம்ம உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். இந்த முதல் முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். லபதி முத்திரை உங்களுடைய 2 கைகளிலும் ஆள்காட்டி விரலும் மற்றும் நடுவிரலும் இப்படி மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். பெருவிரலினுடைய நுனியை கொண்டு வந்து சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகளில் இப்படி தொடணும். இந்த மாதிரி செய்வது வந்து லபதி முத்திரை. அடுத்ததாக சமான முத்திரை செய்ய வேண்டும். சமான முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4 விரல்களையும் பெருவிரலோடு அப்படி சேர்த்து குவித்து கொள்ள வேண்டும். இது சமான முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமான முத்திரை 2வதாக செய்ய வேண்டும். 3வதாக நம்ம செய்ய வேண்டியது மான் முத்திரை என்று சொல்லக்கூடிய
இந்த நடுவிரலினுடைய 2 ரேகை, அதாவது நடுவிரல் மற்றும் மோதிர விரலினுடைய ரேகைகளை சமச்சீராக வைத்துக்கொண்டு பெருவிரலினுடைய நுனியால் அப்படி அந்த இடத்துல தொட்டு இப்படி வைக்கணும். இது வந்து மான் முத்திரை. இப்படி 3 முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் செய்ய வேண்டும். முதல்ல வந்து நம்ம லபதி முத்திரை செய்யணும், அடுத்தது சமான முத்திரை செய்யணும், 3வது இந்த மான் முத்திரை செய்யணும். இப்படி 3 முத்திரைகளையும் நம்ம மாற்றி மாற்றி செய்யும் பொழுது நமக்கு அந்த வர்ம புள்ளிகளில் ஏற்பட்ட பாதிப்பு, அதாவது செவிக்குற்றி கால வர்மம் மற்றும் பிடரிக்கால வர்மத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உமிழ்நீர் வந்து இயல்பாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த சுவையின்மை என்ற நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏறக்குறைய ஒரு 2 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக காலையிலும் மாலையிலும் இந்த முத்திரைகளை பழகி வர வேண்டியது இருக்கும். 4வது நாட்கள் முதல் உங்களுக்கு எளிமையாக அந்த சுவையை அறியக்கூடிய தன்மை வந்துடும். இப்போ இதற்கான ஒரு மூலிகை பயன்பாடு அப்படின்றது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இஞ்சியும் எலுமிச்சையும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது சுவையை பொறுத்த வரைக்கும் இஞ்சியையும் எலுமிச்சையையும் சேர்த்து பயன்படுத்துவது ஒரு காயகற்பம் மட்டுமல்ல, இந்த சுவைக்கான நாவிற்கான ஒரு நோய் தீர்க்கும் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சை விதைகள் வந்து பகை. எலுமிச்சையில் வந்து விதை இல்லாமல் அந்த சாறு மட்டும் எடுத்துக்கணும். இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு அதை சமைக்கும் பொழுது நமக்கு முழுமையான மருத்துவ பலன்கள் கிடைக்கும். தோலோடு சேர்த்து சமைக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளுக்கு வாயு தொந்தரவுகள் ஏற்படும், நிறைய அசௌரியங்கள், வயிற்று சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். எனவே இஞ்சியை எப்பொழுது சமைத்தாலும் தோலை நீக்கிவிட்டு சமைக்க வேண்டும். மருத்துவ குறிப்புக்காக நம்ம பார்க்கும்போது 1 இன்ச் அளவு உள்ள இஞ்சியை வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதை வந்து நன்றாக தட்டி சாறு எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது அந்த இஞ்சியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி துருவி கொள்ளுங்கள். எலும்புச்சை சாற்றை புழிந்து அந்த இஞ்சியை ஊற வைக்க வேண்டும். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து விட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து நாக்கில் வச்சு சப்பி சப்பி அந்த சுவையை உமிழ்நீரோடு கலந்து நாம் உள்ளே அனுப்பணும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த சுவை நரம்புகள் தூண்டப்படும். முடிந்த அளவுக்கு வாயில் வந்து அதக்கி வச்சு முழுங்க வேண்டும். அந்த உமிழ்நீர் முழுவதும் சுரந்த பின்பு உள்ளே அனுப்ப வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக இந்த சுவையெல்லாம், இழந்த சுவையை நாம் மீண்டும் திரும்ப பெற முடியும். நிறைய பேர் வந்து அந்த சுவையின்மையோடையே பழகி போயிருப்பாங்க. இனிமேல் அப்படிலாம் இருக்க வேண்டாம். எளிமையான தீர்வுகள் இது. நீங்கள் உங்கள் வீட்டிலே செய்ய முடியும், உங்கள் கைகளையே பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான தீர்வுகளை எல்லாம் நீங்கள் தவறாமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாள்தோறும் பயன்படுத்துவதற்கும் பழகிக்கொள்ளுங்கள். தவறாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு சர்ப்ரைஸ் முத்திரை நீங்க கற்றுக்கிட்டோம். சர்ப்ரைஸ் முத்திரைனா என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு முத்திரையை கற்றுக்கிட்டு அதை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனால் எந்த பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து அது பயன் அளிக்குதுன்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் நீங்களே அதை ஃபீல் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அதான் சர்ப்ரைஸ் முத்திரை. கிரேட்டியா. அப்போ நான் இந்த முத்திரையை போய் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 minutes வேணும்ல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஆனால் பிரேக்கில் வேணா வந்து மற்றவங்க பார்க்காம நான் மட்டும் பார்க்குறேன். அந்த தியாகத்தை ஏற்றுக்கிறேன். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவா இன்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவா என்று கேட்டுருக்கீங்க. வருணன், சௌமியா கூட. இந்த வெள்ளரி கார சுவை நீர் கிடைக்கணும்னா நீங்க பொறுமையா தான் இருக்கணும் சார். வெள்ளரி கார சுவை நீர் அதை தானே சொல்ல வரீங்க? இந்த வெள்ளரி கார சுவை நீர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, ஏன்னா வந்து வெள்ளரிக்காய் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுருப்போம். பட் அது ஜூஸ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு புது விஷயம் தான். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கார சுவை நீர்னு வேற நம்ம புதுச்சேரி சரவணன் சார் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஏன் கொண்டு அதுல சேர்த்தாரு? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு வெள்ளரி கார சுவைநீர். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். வெள்ளரி பழம் தோல் உரித்தது, மிளகு சீரக பொடி, தேங்காய் பால், கொத்தமல்லி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளரி பழம் போடுறோமோ அதில் பாதி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வெள்ளரி பழத்தில் பாதி அளவு கொத்தமல்லி தழை, தண்டோட கிண்டோட எல்லாத்தையும் போடலாம். வேறு மட்டும் போட தேவையில்ல. தேங்காய் பால் ஊற்றி வேண்டியது. முதல்ல அரைக்கிற அளவு ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கலக்கிற அளவு அப்புறம் 2வது தடவை ஊற்றிக்கலாம். ஏன்னா அதிகமாக தேங்காய் பால் ஊற்றினா முதல்ல எடுத்தோடனே அரைக்காது. ஃபுல்லாக அந்த கொத்தமல்லி தழை அரைக்காது. கொத்தமல்லி ஃபுல்லாக அரைச்சா தான் அந்த ஃபைபரோடு சேர்ந்து நமக்கு உள்ளார போகும். கொஞ்சம் மிளகு பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடி போட்டுக்கலாம். இதில் வெள்ளரி பழம் அரைக்கிறத விட கொத்தமல்லி அரைக்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதனால் கொத்தமல்லி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அரைக்கணும். அப்போ தான் நல்லா பொடியாக அரைக்க முடியும். இப்போ நம்ம கலக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம காரம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு வேணுன்றவங்க நம்ம தேன் பாலோ அல்லது வெள்ளைப்பாகோ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினாலும் லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ
இதெல்லாம் வந்து எளிமையாக சீக்கிரம் செஞ்சு கொடுக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சமாக பொருட்களை வச்சு செஞ்சு காட்டுறோம். குழந்தைங்க விரும்புகிறாங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்க மனசு மாறிடும். அப்போ அதுக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துடணும். அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரி கார ஜூஸ் தயாராக இருக்குது. இதுமாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இது கொத்தமல்லி ஜூஸாகவும் இருக்காது, வெள்ளரி ஜூஸாகவும் இருக்காது. இப்போ ஒரு தலையில் இருக்கக்கூடிய தாது உப்புகள் எல்லாம் இதில் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த வெள்ளரி பழத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதிகமாக இருக்காது, உயிர் தாது இருக்கும், மாவு சத்து அதிகமாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது வந்து உடலுக்கு புத்துணர்ச்சியும் உடலை குளிர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மையும் ஏற்படும். இது வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வெள்ளரி பழம் வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய பழம், உடலை குளிர்ச்சி ஊட்டுறதுக்குன்னே வந்து ஆண்டவனால் படைக்கப்பட்டது. அதேமாதிரி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் கிடைச்சாலும் அது கொத்தமல்லி குளிர்ச்சி ஊட்டக்கூடியது, பித்தத்தை நீக்கக்கூடியது, உடல் செரிமானத்துக்கு அதிகமாக உகந்தது. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. வெள்ளரி கார சுவை நீர் எப்படி செய்யறது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நான் வீட்டில் போனோடனே முதல்ல வந்து இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வெள்ளரிக்காவோ இல்லை மாங்காவோ பார்த்தா அதில் உப்பு போட்டு சாப்பிடணும் தான் தோணுது. வீட்டில் உப்பு தீந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவீங்களா? பட் எனிவே நம்மளோட விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கு. பிரேக்ல தான் சொல்லணும். நீங்க உங்களோட விஷயங்கள்லாம் பண்ணணும்னா ஒரு பிரேக் விடுறோம், போய் பண்ணிட்டு வாங்க. பட் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கு புதிய FM ஸ்டேஷன்ல. இனியாவா என்று வெல்கம் பேக் அகெயின். இனியவன நிகழ்ச்சியை காலை வேளையில் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. என்டர்டைனிங்காகவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் பாசிட்டிவாகவும் நிறைய விஷயங்களை சொல்லி தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா. ஒரு லவ் ஏஞ்சல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? 80s மூவிஸ்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருந்தா அவங்கள காமிக்க முடியாம அப்படியே நேரா வால்ல இருக்க ஒரு போட்டோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு குழந்தை வந்து அப்படியே ரக்க வச்சுட்டு கியூபிட்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பேரு அது கூட தெரியல பாருங்களேன் எனக்கு. ஆஹா, அவ்வளவு வெள்ளந்தியா இருந்திருக்கீங்க நீங்க. வெள்ளந்தியா இருந்துட்டு எப்படி நீங்க கருப்பு சட்டை போட்டு வந்தீங்க? எனிவேஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல ஒரு விஷயத்துல இருந்து நான் ஒரு லீட் எடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து லவ் அப்படின்னு எடுத்துட்டா இது உண்மையான அன்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து புரியாம இருக்கு. ஏன்னா வந்து சொல்லுவாங்கன்னா வந்து இப்போ வீட்டுல வந்து அம்மா திட்டிட்டாங்க அப்படின்னா வந்து உடனே அவங்க வந்து கெட்டவங்க, ஃப்ரெண்ட் வந்து அந்த சமயத்துல வந்து ஏதோ கன்சல்ட் பண்ணாங்கன்னா உடனே அவங்க தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டன்டான ஒரு இமோஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரிலை பண்றோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே. ஆனா ஒரு அப்பாக்கும் அம்மாக்கும் குழந்தை மேல அன்பு இருக்குன்னா ஏன்னா அது அவங்களோட குழந்தை, அதனால அன்பு இருக்கு. அவங்களோட உடம்புல இருந்து வந்த ஒரு குழந்தை. குழந்தைக்கு ஏன் வந்து அம்மாவை அப்பப்போ கேக்குது அப்படின்னா ஏன்னா அதுக்கு பசிக்குது, அழுகுது, அவங்க அம்மா வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதே மாதிரி வந்து எல்லா உறவுக்கும் ஒரு ஆதாயமும் ஒரு மீனிங்கும் இருக்கு. பட் சில உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீனிங்கே இல்லாம ஒரு ஆதாயமே இல்லாம ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய வண்டர். பட் உண்மையான அன்பை பத்தி வந்து நம்ம 2 வரியில பேசி உடனே முடிவு பண்ணிட முடியாது. உண்மையான அன்புனா எதுன்னு சொல்றதுக்காக தான் வராரு இறையன்பு ஐஏஎஸ் சார். பார்க்கலாம். அன்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரோம். ஆனாலும் அன்பு செலுத்துறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, நம்ம அன்புக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பையனை வந்து நம்ம நேசிக்கணும்னா ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். மனைவியை நேசிக்கணும்னா அவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள்ல இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய சக ஊழியர்களை நேசிக்கணும்னா நம்ம கேட்டபோது நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால் நம்ம அன்புங்கிறது என்னென்னா நிறைய நிபந்தனைகளோடு வருகிற ஒன்றாக இருக்கிறது. நம்ம யாரையுமே நிபந்தனைகளை அற்று நேசிப்பது இல்லை. ஆனால் எது உண்மையான அன்பு? எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த கண்டிஷனும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. அப்படின்னா தான் அது உண்மையான அன்பாக இருக்க முடியும். அந்த அன்பு எத்தனை பேருக்கு வாய்க்கிறது? எந்த நிபந்தனையும் இல்லாமல் யாரால் அன்பு செலுத்த முடிகிறதோ அவர்கள்தான் மேன்மையானவர்களாக இருக்க முடியும். அப்போ கண்டிஷன் போடாமல் அன்பு செய்ய ஆரம்பித்தோம்னா நமக்கு ஏமாற்றம் இல்லை, நமக்கு ஏக்கம் இல்லை, நமக்கு பதற்றமும் இல்லை. இப்போ இந்த கண்டிஷன்டு லவ் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது. இந்த கௌரவத்தை நம்மை சுற்றி இருப்பவர்கள் காப்பாற்றுவதற்கு குறிப்பிட்டதை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நம்முடைய கௌரவம் பாதிக்கப்படும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிரேம்சந்த் வந்து படாபாயி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். இந்தி இலக்கியத்தில் வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்தை பெறுபவர் பிரேம்சந்த். அவருடைய கதைகள், சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப நேசிப்புக்குரியதாக இருக்கும். படாபாய் அப்படின்னா என்னென்னா அண்ணன்னு அர்த்தம். ஒரு ஸ்கூலில் அண்ணன் தம்பி 2 பேரும் படிச்சிட்ருக்காங்க. அண்ணன் வந்து 9th படிக்கிறான், தம்பி 7th படிக்கிறான். இப்போ என்னாச்சுன்னா தம்பி வந்து
பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணன் போய் அவனை வந்து இங்கே வா, பட்டம் விட்டது போதும், படி அப்படின்னு கூப்பிட்றான். தம்பி சொல்கிறான், நான் படிச்சிருவேன், பாஸ் பண்ணிடுவேன்னா, நல்ல மார்க்கே எடுப்பேன், நீ ஏன் எனக்கு இது பட்டம் விடாத, வா 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 வந்து படி, என்ன சாதாரண விஷயம் நினச்சிட்டியா, வா வந்து படி படி அப்படிங்கிறான். இவன் படிக்கிறான், 7th இவன் பாஸ் பண்ணிடுறான், ஆனால் அவன் 9th ஃபெயில் ஆகிடுறான். இப்போ வந்து மறுபடியும் இந்த பையன் விளையாட போகிறான். இவன் போய் என்ன விளையாடுற, வா வா படி படி, கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வரான். 8th இவன் பாஸ் பண்ணிடுறான், அவன் 9thலேயே ஃபெயில் ஆகிறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து 9th. இவன் விளையாட போகிறான். என்ன விளையாடுறியா, 8th ஈஸி, 9th கஷ்டம் பாரு, நான் 2 வருஷமாக ஃபெயில் ஆகிருக்கேன், நீ வந்து படி அப்படின்னு கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து 2 பேரும் படிக்கிறாங்க. இந்த முறையும் அண்ணன் ஃபெயில் ஆகிடுறான், தம்பி பாஸ் ஆகிடுறான். சரி, நாம் தான் 9thலேருந்து 10th போய்ட்டு அண்ணனையே நம்ம விஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து விளையாட போகிறான். அண்ணன் போய் அவனை கூப்பிட்றான். நீ என்ன கூப்பிடுற, நீ ஃபெயில் ஆகிட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன், என்ன நீ கூப்பிடுற அப்படிங்கிறான் தம்பி. இயல்பாக வரக்கூடிய கோபம் தான். அண்ணன் சொல்கிறான், அதை பாரு, நான் ஃபெயில் ஆனாலும் உன்னை கூப்பிட்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. இது வந்து பாஸ் பண்ணுறதுனால வர அதிகாரம் இல்லை, அண்ணங்கிறதுனால வர அதிகாரம், இது அன்புனால் வருது. இந்த அன்புனால் உன்னை அதிகாரப்படுத்துகிறேன். நான் படிக்காட்டி என்ன, நீயாவது படித்து நல்லா வர வேணாமா, அந்த ஆசையில் தான் உன்னை கூப்பிடுறேன், வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். இப்போ அன்புனால் ஒருத்தன் அதிகாரம் பண்ணான்னா அந்த அதிகாரத்தை யாராவது மீள முடியுமா? இப்போ அந்த அண்ணனுக்கு அந்த தம்பி என்ன பதில் சொல்ல முடியும்? நான் ஃபெயில் தான், நான் முட்டாள் தான், எனக்கு படிப்பு வரல தான். உனக்கு நல்லா படிப்பு வருது, நீ நல்லா வர வேணாமா, அதை நான் பார்க்க வேணாமா? அதனால் எந்த அதிகாரத்தில் நான் உன்னை கூப்பிட்றேன்னா அண்ணங்கிற அதிகாரத்தில் கூப்பிட்றேன், அன்புங்கிற அதிகாரத்தை வச்சு கூப்பிட்றேன். இப்படி ஒருத்தன் சொன்னான்னா அவனை என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து நீங்கள் யாராவது அடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோவம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நம்ம யாரையும் அடிக்கிறது இல்லை, பட் உதாரணத்துக்கு ஒருத்தர் அடிக்க போகிறாங்க, இன்னொருத்தரை. இப்போ அவன் ரெசிஸ்ட் பண்ணானா தான் அடிக்க தோணும். சரிங்க, உங்களுக்கு அடிக்கணுங்கிறதான ஆசை, அடிச்சுட்டு போங்கன்னு அவன் நின்னானா அடுத்த நிமிஷம் நம்மளால் அடிக்கவே முடியாது. நான் பாரு ஒழுங்காரு அப்படின்ட்டு திரும்பி வந்துடுவோம். ஏன்னா அவன் ரெசிஸ்ட் பண்ணுவான். அப்போ நம்ம அடிக்கிறது தான் ஒன்று. அவனே தன்னை வந்து சரண்டர் பண்ணான்னா அவனை யார் அடிப்பாங்க? அடிக்க மாட்டான். சின்ன வயசுலேயே அப்படி தான், அடிக்கணும் தானே உனக்கு ஆசை, அடின்னு ஒரு பையன் வந்து ஸ்கூலில் நின்னா யாரும் அடிக்க மாட்டாங்க. இது ஒரு சைக்காலஜி. சார் உங்களுக்கு திட்டணுன்னு தானே சார் ஆசை, திட்டுங்க சார். சரி சார், நான் தப்பு தான் சார் செஞ்சுட்டேன். அவங்களே தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே முதல்ல போய், சார் இந்த தப்பு நடந்துருச்சு சார், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா, சரி போயிட்டு போகுதுப்பா, விடுப்பா, இனிமேல் ஜாக்கிரதையாரு. அவங்கள கண்டுபிடிச்சா தான் கோவம் வரும். நாம்ளே ஃபஸ்ட்டு போய், சார் இந்த தப்பு நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருக்கேன்னா அவங்களால கோவப்பட முடியாது. அதனால் எந்த நிபந்தனைகளும் அற்று அன்பு செலுத்துவது தான் உயர்ந்த அன்பாக இருக்க முடியும். நாளையிலிருந்து, ஏன் இன்றிலிருந்தே நம்ம யாரை சந்தித்தாலும் அவங்க எப்படியே இருந்துட்டு போகட்டும், நிபந்தனை இல்லாமல் நம்ம அன்பு செலுத்தி பார்ப்போமே. இன்றைக்கி சாயந்தரம் பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியோடு வருவீங்க. ஏன்னா அந்த நிபந்தனையற்ற அன்பு செலுத்துகிற போது அது வந்து ஒரு காற்றில் வந்து ஒரு பறவை பறப்பது போல நாம் சுதந்திரமாக உணர்வோம். எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துகிற போது நமக்கு ஏமாற்றங்களே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அன்பு தான் நம்மையும் மேன்மைப்படுத்தும், நம்மை சார்ந்தவர்களையும் மேன்மைப்படுத்தும். நன்றி, வணக்கம். நீங்கள் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதுக்கு வந்து அன்லைக் கொடுத்துருவாங்களோ, ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வரும். ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆதாயத்தோட வந்து நிறைய பேர் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா, இது வேற லெவலில் போயிட்டு இருக்கு, வேற மாதிரி. பட் எனிவே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதும் காணாமல் போச்சுன்னா லவ்ன்றது எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியலங்க. கரெக்டா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரீடிஃபைன் பண்ணணும், ரீடிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? எக்ஸாக்ட்லி. முதல்ல நம்ம செல்ஃப் டிஸ்கவர் பண்ணணும். நமக்குள்ள இருக்க பேடான விஷயங்கள்லாம் வெளில போட்டால் தான் நம்ம என்ன மற்றவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து நம்மளுக்கு வரும். பட் எனிவே நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஏற்கனவே ஏதோ டாபிக் பத்திலாம் பேசுனீங்களே, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பேண்டமோனியம் டே. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இயல்பா நாமளே போயிட்டு இருக்க லைஃப்ல வந்து ஒரு டக்குன்னு சர்ப்ரைஸ் வந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த சர்ப்ரைஸை யாராவது உருவாக்கினா எப்படி இருக்கும், அந்த சர்ப்ரைஸை உருவாக்குறதுக்கு ஒருத்தங்க வேலையாவே அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க போறோம். இப்படி உங்களுடைய பல கேள்விகளுக்கு வந்து விடை சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோக்கு. பட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தான் அவங்களை நம்ம மீட் பண்ண போறோம். சர்ப்ரைஸ் ஆகலாம் ஒரு பிரேக் அப்புறம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியாவா இன்று
வெல்கம் பேக் உதயகம் எஃப்எம் ஸ்டேஷனில் திறந்து கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் சௌமியா அண்ட் வருண். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு இல்லையா? நம்மளும் புரியுற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். பட் நம்மளோட சர்ப்ரைஸ் ஆரம்பிச்சு வச்சுட்டோம். பட் சர்ப்ரைஸ்னாலே வேற மாதிரி இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. பேண்டிமோனியம் டேல யார் அவங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து The 6.in அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த 2 பேர் வந்திருக்காங்க. என்னோட பக்கம் உட்காந்துருக்கவர் பார்த்தீங்கன்னா சக்தி அவர்கள். வணக்கம் சார். Thanks for coming. And Radhu வந்திருக்காரு. Thank you so much for coming. Thank you so much. So first of all இந்த கான்செப்ட் பத்தி சொல்லுங்க. இந்த 6.in வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்போதுல இருந்து ஆரம்பிச்சீங்க? நீங்க 2 பேர் எப்போ வந்து ஒண்ணா சேர்ந்தீங்க? 6.in அப்படினா 6னா சர்ப்ரைஸ், இம்ப்ரெஸ், எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சேர்த்துனீங்கன்னா 6 வரும். ஸோ சர்ப்ரைஸுங்கிறது நாங்கள் ஒரு சர்வீஸாக கொடுக்கறது, தட் இஸ் அவர் சர்வீஸ். இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது இதனால கிடைக்கிற வேல்யூ அடிஷன். அண்ட் சொல்கிறக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, இதெல்லாம் சீக்கிரம் நடக்குமா அப்படின்னா எக்ஸ்பிரஸ் குயிக்காக நடக்கும். 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் புக் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 6.in. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி செல் சர்ப்ரைசஸ். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இங்கு ஆச்சரியங்கள் விற்கப்படுகிறது. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ தப்பாக எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க, ஒரு ஷாக்கு வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் அப்படியே விற்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா நமக்கு? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் வந்து ஈதானே ஆரம்பிக்கும், இவங்க எக்ஸ்ன்றாங்களேன்றதுலேயே வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சர்ப்ரைசஸை வந்து எப்படி நீங்கள் விற்கிறீங்கன்றதை பற்றி சொல்ல முடியுமா? என்ன கேட்குறீங்களா? நீங்களே எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களா எங்களை? பேசிக்காக நாங்கள் சின்னதுலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா காலேஜில் வந்து என் சீனியர் ஒருத்தர் இருந்தார். ஸோ டிப்பிக்கல் காலேஜ் ஹீரோ ஸ்டைலில் அவர் RX100 ஸ்டைல் அட்ரஸ் பண்ணியிருப்பார். பார்க்குறக்கு வந்து ரக்கடாக இருப்பார். அவர் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டை வந்து சைட் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ ஹி ஆஸ்க் லைக் டே நான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் டே அப்போது. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கீங்க, பட் நீங்கள் காமெடி பீஸ்னு எனக்கு தெரியும், நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா காலேஜ் படிக்கும்போது காலிஃப்ளவர் கொடுத்தோம். வேலண்டைன்ஸ் டேக்கு பூ கொடுப்பாங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பூவை வாங்கிட்டு போய் கிஃப்ட் ராப் பண்ணிவிட்டு அதை கொடுத்தோம். ஸோ எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஈவினிங் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இவர் போய் தனியாக வந்து ஒரு பூ கொடுக்குறது எப்படின்னா அது ஸ்டைலான ஒரு என்ட்ரியில் பசங்க எல்லாம் மிரட்டி வச்சுட்டு நிற்க வச்சிட்டோம். சரி 4 பேர் நின்றுருக்கு மாதிரி இவர் மட்டும் வந்து முட்டி போட்டு பூ கொடுத்தாரு, காலிஃப்ளவர். ஸோ இந்த மொமெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஹிட்டாக இருக்க ஆரம்பிச்சிது. அந்த பொண்ணு கோவப்படல, சிரிச்சா. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை செஞ்சு சமைச்சு எடுத்துட்டு வந்து அப்புறம் ஊட்டியெல்லாம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற கதை. பட் இது என்ன ஆச்சுன்னா வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்போ சர்ப்ரைஸுங்கிற வார்த்தை தெரில, மீன்ஸ் இது சர்ப்ரைஸ்க்காக பண்ணல, ஒரு விளையாட்டாக பண்ணது. ஸோ இப்படியே ஆரம்பிச்சது எங்களோட சர்ப்ரைஸஸ். அண்ட் இதே மாதிரி 2-3 விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். பக்கத்து காலேஜெல்லாம் நாங்கள் தெரியறதுக்கு ஆரம்பித்தோம். மச்சி நான் ப்ரப்போஸ் பண்ணணும், ஏதோ ஒரு ஐடியா கொடு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அப்படியே அது பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அண்ட் தென் லேட்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர் வேறு காலேஜ், நான் முடிச்சிட்டதுக்கப்புறம் காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலிமா உன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்படி அந்த காமனான ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இதே மாதிரி சிமிலரான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம். என்ன பண்ணிகிட்ருக்கேன் எப்படின்னா, அப்போ தான் இந்த ஃப்ளார் சொன்ன விஷயம், இதே மாதிரி நிறைய அங்கங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி ஆரம்பித்து அப்படியே நட்பானது. அதுக்கப்புறம் சேர்ந்து நிறைய விஷயங்கள், ஃப்ரெண்டோட மேரேஜு, இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக நிறைய விஷயங்களுக்கு பண்ணணும். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது செய்கிறப்போ நம்ம நேரத்தை இழக்கிறோம். செய்கிறத ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணுற மாதிரியான ஒரு சூழல். நேரம் போகிறது தெரியறதில்ல, அந்தளவுக்கு பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ வி டிசைடட் இதுவே என் பிஸ்னஸ் மாடலாக இருக்கக்கூடாது, இதே நம்ம எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணணும், நாம ஏன் இதை பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் தாகத்துக்கு தண்ணி கேட்டிருக்காரு, தண்ணி வந்து எல்லாருமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி கேன் பிஸ்னஸே ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி வந்து அந்த சர்ப்ரைஸை வந்து எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து இதுலேருந்து தெரிஞ்சு. ஆனால் சர்ப்ரைசஸ் ஒரு வாழ்க்கையில் ஏன் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு இருக்கிற இந்த 4G ஏரால நம்மளுக்கு இல்லாதது எல்லாமே இருக்கு, இல்லாததுன்னு ஒன்று இருக்கு, நேரம் பத்துறதில்ல. இந்த அவசரமான வேர்ல்டில் எவ்ரிபடி இஸ் பிஸி வித் சோ மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இதில் என் ஒய்ஃப் பர்த்டே இருக்குது, என் குழந்தை பர்த்டே இருக்குது, எங்கள் அப்பா பர்த்டே இருக்குது, எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆகிறாங்க. இந்த மாதிரி நிறைய அக்கேஷன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்குள்ளேயும் கிளம்பும். இதுக்கு எல்லாமே பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எப்பவுமே சுற்றி ஒரு 4 விஷயம் இருக்குது. எல்லாருமே ஒரு மீட்டர் ஒயர்லேயே தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மீட்டர் ஒயர்லேயே சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் யாருனாலையும் அவங்க இன்வால்வ் ஆகி ஒரு ஒரு என்ன சொல்கிறது,
டைம் போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. ஸோ இந்த இடத்துல சர்ப்ரைஸுங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த எப்படி இருந்தாலும் ஹாப்பினஸ் வரணும். அந்த ஹாப்பினஸ் கொண்டு வர்றதுக்கான முக்கியமான விஷயமே சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைசஸ் இஸ் த ஹைட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ் ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளேயும் தேவைப்படுது. ஸோ தட் வே இந்த நேற்றைய காலத்தை விட இன்றைக்கி நாளைக்குன்னு டே பை டே இந்த சர்ப்ரைஸுங்கிற விஷயம் வந்து மாறிட்டே இருக்குது. இன்னும் முக்கியத்துவம் அதிகமாகிட்டே இருக்குது. கிஃப்ட்ஸுங்கிற விஷயத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. இன்றைக்கி எவ்ரிபடி வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் எ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். இது ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பித்து 2 குழந்தைங்க சின்ன சாக்லேட் ஷேர் பண்ணிக்கிற விஷயத்துலேருந்து ஒரு பிஸ்னஸ் டீலு, ஒரு கம்பெனி டு கம்பெனி போயிட்டுருக்கிற கொலாபரேஷன் வரைக்கும் தே ஆல் நீட் டு ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா முக்கியமான விஷயம் சர்ப்ரைசஸ். ஓகே, அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க, பிஸ்னஸாக மாற்றிருக்கீங்க. அப்படி இல்லாமல் ஒரு லைஃப்பில் ஒரு ஹியூமனுக்கு வந்து சர்ப்ரைஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது ஆத்மாத்மா உணர்ந்தால் தான் வந்து நம்ம சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து விளக்கியிருக்காங்க. கரெக்ட். ஆனால் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதோட வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு எஜெண்டாலையும் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இந்த எஜெண்டா வந்து எந்த ஏஜ் கேட்டகரியை ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய கஸ்டமர்ஸ் ஆஸ் இன் 6 இயர்ஸாக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எந்த ஏஜ் கேட்டகரி அண்ட் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு யார் கஸ்டமர்னு பார்க்கும்போது வி செட் ஆல் ஆர் கஸ்டமர். ஸோ எல்லாருமே எங்கள் கஸ்டமர் நினச்சோம். பட் அதுக்கப்புறம் எங்களோட ஃபேஸ்புக் லைக்ஸு ஆர் எங்ககிட்ட வர கால்ஸ் எல்லாம் வச்சு ஏஜ் குரூப் பார்க்கும்போது 18 to 35 இதில் ஃப்ரீஸ் பண்ணோம். அண்ட் தென் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, என்ஆர்ஐஸ், ஸோ இவங்கெல்லாம் என்னை அப்ரோச் பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்க. பிகாஸ் ஃபேமிலி விட்டுட்டு வெளில இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணிவிட்டு நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேக் கொடுக்குறது, பொக்கே கொடுக்குறது தான் சர்ப்ரைஸ்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லை, நாங்கள் அதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணுறோம். அது ரெண்டும் நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போதைக்கு 18 to 35 வச்சோம். ஆக்சுவலாக போன வாரம் ஒரு கால் வந்துச்சு, புதிய தலைமுறை வீடியோ பார்த்தேன், 18 to 35 சொன்னீங்க, நான் அவங்ககிட்ட சண்டை போடுவேன், அவங்க 40 years, அவங்க கூப்பிட்டு நானும் சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு ஏஜ் குரூப் எதுவும் வைக்கல. ஏன்னா 60th anniversary பண்ணுறோம். அவங்க வயசானவங்களை சர்ப்ரைஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் வேறு மாதிரியான ஒரு ஃபீலுங்க. அந்த மொமெண்ட்டு கிடைக்காது. லைக் அழுவாங்க, அந்த எமோஷன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் டெக்னிக்கலாக பேசும்போது நான் டார்கெட் ஆடியன்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது 18 to 35 நாங்கள் வச்சுருக்கோம். பட் ஸ்டில் ஆல் ஆர் கஸ்டமர்ஸ். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி புதிய தலைமுறையில் களம் இறங்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யா, அண்ட் ரொம்ப அழகாக ஒரு சர்ப்ரைஸ் வேறு வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். யா, அண்ட் நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சர்ப்ரைஸ் எதாவது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நாய்ஸ்லாம் வைக்கலப்பா, உண்மையாகவே நல்லா பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் அந்த காலேஜ் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டரில் பண்ண சர்ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களால் மறக்கவே முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு, அந்த ஹோல் ஸ்டோரி எங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஓகே, த ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். கிஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஜுவல் வாங்குறீங்க, அந்த ஜுவல்லை அப்படியே கொடுத்துட்றீங்க, இட்ஸ் அ கிஃப்ட். வேறு சர்ப்ரைஸுங்கிறது இதே ஜுவல்லை வாங்கி உங்கள் வீட்டு கிச்சனில் போய் கடுகு டப்பாவில் போட்டிங்க, ஓகே, அண்டு ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு ஹாலுக்கு போக சொல்கிறீங்க. ஹாலில் ஒரு ஹிண்ட் இருக்கும் ஒரு பேப்பரில், கோ டு பெட்ரூம். பெட்ரூம் போனால் பெட்ரூமில் டெடி பேரில் கோ டு கிச்சன் இருக்கும். இப்படி அப்படி ட்ரெஷர் மாதிரி டைவர்ட் பண்ணி போனால் அதே கடுகு டப்பாவில் அவங்களுக்கு இருக்கிறது அந்த ரிங்கு. ஓகே, ஸோ ப்ராடக்ட் இஸ் சேம், அந்த டெலிவரிங் மெத்தடாலஜி அதுதான் சர்ப்ரைஸ். எந்த விஷயத்தையுமே அப்படி ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிற முறை சர்ப்ரைஸ். இது யார் பண்ணீங்க? இல்லை, இது இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ண. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு கொடுத்த சஜஷன். ஏன்னா தே ஆல்ரெடி பாட் த ரிங், ரிங் வாங்கியாச்சு, இது எப்படி கொடுக்கணும், இந்த கன்சல்டிங் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ இப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணோன்னா வி டிட் ஒரு கார் கிஃப்ட், வந்து கார். ஓகே, எங்கள் அண்ணனோடைய மேரேஜுக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிற சர்ப்ரைஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் சக்தியும் பிளான் பண்ணோம். அண்டு கொடுத்தது என்னென்னா, ஹோல் க்ரௌடு, என்டையர் க்ரௌடு முன்னாடி அவங்க வெளியில் வரப்போ ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்தோம். சின்ன பாக்ஸ் எப்படி கொடுத்தோம், ஒரு ஓப்பன் பண்ணான். ஸோ என்னோடய கிஃப்ட் வந்து இதுதான். உள்ள கீச்செயின் இருக்கும். ஸோ இந்த கீச்செயின் சும்மா இருக்குது, ஒரு சாதாரண கீச்செயின் நார்மலாக. இந்த கீச்செயின் சும்மா இருக்குது, இந்த கீச்செயின் கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எங்கிட்ட ஒரு கீ இருக்குது, இந்த கீ வேணால் யூஸ் பண்ணிக்கோ. பேக்கெட்லேருந்து கீ கொடுத்தோம். ஸோ இப்போ கீ இருக்குது, கீச்செயின் இருக்குது, இதெல்லாம் வச்சு எங்கேயாவது போடணும் இல்லையா, டேக் தட் கார் அப்படின்னே சக்தி காரில் வர்றாரு. ஸோ அந்த கார் அந்த இடத்துல கொடுக்குறோம். இப்போ எவ்ரிபடி ஷாக். அது அந்த இடத்துல ஒரு வாவ் ஃபேக்டர் கிரியேட் ஆச்சு. அதை பற்றி நிறைய பேர் பேசணும்,
நிறைய பேர் ரொம்ப அனலைஸ் பண்ணோம். கண்டிப்பாக அதை விவரிக்கவே அங்கே ஆரம்பிச்சது தான் அந்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டுங்கிறது அங்கே ஆரம்பிச்சது தான். அங்கேருந்து தொடர்ந்து நிறைய விஷயங்களுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஓகே. ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் படித்தேன் ஒரு ரொம்ப வந்து சின்ன ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலர் நண்பர்கள் சிலர் நம்பர்கள் அப்படின்னு வந்து இருந்தது. எக்ஸாக்டான ஒரு சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு 2 வார்த்தைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கான்டாக்ட்லேருந்து விட்டு போயிட்டே இருக்கும். என்னைக்கும் ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னைக்கு ஹிஸ் பர்த்டே அப்படின்னா ஹாப்பி பர்த்டே ஒரு ஸ்மைலி அப்படின்னு வந்து விட்டுட்டு வந்துடும் இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது தான் ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம், அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் நமக்கு வரும். இப்போலாம் யாராவது நம்மளோட பிறந்த நாளை ஞாபகம் வச்சுட்டு விஷ் பண்ணாலே அதே பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கல்யாணத்துக்கு இன்வைட் அனுப்புறாங்க. அந்த இன்வைட்டையும் மதிச்சு நிறைய பேர் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அதுவும் பெரிய சர்ப்ரைஸாக தோணுது. நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு இந்த டைமில். இயற்கைப்பா எதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்ற முடியாது. பட் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேண்டமோனியம் டேல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு குட்டி பிரேக் அப்புறமா புதியகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை இன்ட்ரோ. வெல்கம் பேக் அகைன். புதியகம் FM ஸ்டேஷனில் தொடர்ந்து இனிய வேண்டிய நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எனக்கே ரொம்ப சிரிப்பாக வருது. ஏன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை பற்றி பேசியிருக்கோம், சோஷியல் இஷ்யூ பற்றி பேசியிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு டாபிக் சீரியஸாக எடுத்து பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எக்ஸைட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா. நீங்கள் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே ஒரு கேம் வந்து விளையாடுவாங்க. இந்த கிறிஸ்டியல் அப்படின்லாம் கூட வந்து சொல்லுவாங்க. ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். யார் அந்த ஆள் அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து தவச்சிட்டு இருப்போம். அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட்ல எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. சர்ப்ரைஸ் இஸ் ஃபன் தான் இல்லையா. அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு எனக்கு கிறிஸ்டியல் பேப்பரே வரல அப்படின்னு நிறைய போய் கூட சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து இவங்க பேசுறது மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். எல்லாருக்குமே வந்து அவங்க பண்ண ஒர்க்ல வந்து ஒரு ஒர்க் மட்டும் இது மட்டும் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒர்க். ஏன்னா எனக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணேன். நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ட்ரெஷர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பர்சனல் ஃபேவரட்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அசைன்மெண்ட் பர்சனலாக நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுற ஒரு அசைன்மெண்ட்னா எதுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது, எமோஷனலான மொமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கிளைண்ட் வந்து யூஎஸ்லேருந்து கூப்பிட்டாங்க பொண்ணு. அவங்க வந்து 55th ஆனிவர்சரியோ 50th ஆனிவர்சரியோ ஞாபகம் இல்லைங்க. அதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. ஓகே அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே என்னென்னு எடுத்தப்போ எல்லாமே பழைய பாடல்கள். ஒரு ஆக்கப்பலைன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, வேர் கிட்டாரிஸ்ட் அண்ட் 4 singers வில் டூ அ சர்ப்ரைஸ். ஸோ அது ஒரு பேக்கேஜுங்க. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே பழைய சாங்ஸ், ஒரு கிளாசிக் சாங்ஸ், பாட்டு பாடவா அந்த மாதிரியான பாட்டு, ரொமான்டிக் நம்பர்ஸ் அதில் இருந்துச்சு. ஸோ இதான் சர்ப்ரைஸு. நாங்கள் கஸ்டமர் கிளைண்ட் கிட்ட போயாச்சு. ஸோ எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வீட்டில் உட்காந்துருக்காங்க அவங்க. ஸோ அவங்க பிரதர் வந்து எங்களோட கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ சர்ப்ரைஸில் என் சன்னு யூஸ் பண்ணுவேன். அவர் 8 years. ஸோ பொக்கே கொடுக்குறதெல்லாம் அவர் பண்ணுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கு. உள்ளே உட்காந்துருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. கதவை திறக்கிறோம், பொக்கே கொடுத்துட்டு போகிறோம். ஸோ கிட்டார் ப்ளே பண்ணிட்டே வந்து அந்த பாட்டு பாடிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ என்ட்ரு ஆகிற மூமெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா நின்றுருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவர்னால் மூவ் பண்ண முடியாது, இப்படி உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க அம்மா நின்றுருக்காங்க. நாங்கள் பண்ணுறோம், அவங்க கண்ணுன்னு தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதெல்லாம் டெக்னாலஜி எவ்வளோ பெரிய சப்போர்ட்னா, அண்ணா வந்து ஸ்கைப் பண்ணிட்டுருக்காரு நிறையா வீடியோ அவங்களுக்கு பார்த்துட்ருக்காங்க. அம்மா பார்த்துட்ருக்காங்க அவங்க அழுகிறது மொமெண்ட்ஸு. அந்த சர்ப்ரைஸ் போகும்போது அவருக்கு கண் அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிருன்னு நினைக்கிறேன். பட் அவரோட தாளம் வந்து வரல போடுது. ஸோ நான் வந்து இதை ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மொமெண்ட்லாம் நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். அந்த மொமெண்ட்டு சிரிப்பு இருந்துச்சு, அழுகை இருந்துச்சு, ஹக்ஸ் இருந்துச்சு. சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு போகும்போது நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ் முடிச்சோன்னா நாங்கள் நிற்க மாட்டோம், வில் எஸ்கேப். அப்போ தான் சர்ப்ரைஸ் ஆக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து முடிச்சோடனே நாங்கள் என் டீம் வெளில வந்துடும். ஸோ நான் நின்று பேசிகிட்டு இருந்தேன். அம்மா வந்தாங்க, வந்து நேராக ஒரு கேக் எடுத்து என் வாயில் ஊட்டி விட்டாங்க. ஸோ அது உடனே அவர் திட்டினார், என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு சன் திட்டும்போது, இவர் என் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து நான் வேறு எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்குமானு தெரில. பணத்துக்கு பணமாச்சு, இது சின்ன கல் பெதல் ஆகுங்கிற மாதிரி பணத்துக்கு பணமாச்சு, எமோஷன்ஸ்க்கு எமோஷன். ஃபீல் குட் ஃபேக்டர். அந்த நாள் வந்து நான் அப்பா அம்மாலாம் என் கூட இருக்காங்க. பட் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெளில வந்து நான் அழுகலையாக வந்துச்சு, எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக அன்றைக்கி. அதுலேருந்து வெளில வரைக்கும் எனக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதை பற்றி நான் பேசுறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் மூமெண்ட் வந்து 6.inல நிறையா இருக்குங்க. நைஸ். அவங்க சிமிலர் கிளைண்ட்டு தாங்க. யூஎஸ்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க.
அவங்க வாய்ஸே ஒரு மாதிரி ஷி வில் ஒன்லி டாக் டு த பாயிண்ட். சர்ப்ரைஸ் பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணுங்க, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும், இல்லை கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுக்கணும், அப்படி தான் பேசுனாங்க. ரொம்ப சாஃப்டாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு. எல்லாம் முடிச்சு ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று எடுத்து அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணோம். கான்செப்ட் என்னென்னா, பயணங்கள் முடிவதில்லை. அதாவது அவங்களோட அவங்களோட ஆனிவர்சரி, அந்த ஆனிவர்சரிக்கான ஒரு கிஃப்டாக அவங்க 2 பேர்த்தோடைய ஃபோட்டோ போட்டு ஒரு மைல் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, மைல் ஸ்டோன், அந்த சேலம் 170 கிலோமீட்டர்லாம் போட்டிருக்க மைல் ஸ்டோன், அந்த மாதிரி ஒரு கல்லில் அவங்களோட ஃபேஸை ஒரு கார் பண்ணி அப்படி ஒரு இது போட்டு கொடுத்தோம். இதுதான் சஜஸ்ட் பண்ணோம். இது சொன்னோன்னே அவங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. கொடுங்க, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னாங்க. கொடுத்துட்டோம். கொடுத்துன்னு அவங்களுக்கு பயங்கரமான அழுகை. வெளியில் வந்தோம். என்ன அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஆக்சுவலாக அவங்க வந்து ஷீ இஸ் எ கேன்சர் பேஷண்ட். அந்த பயணங்கள் முடிவதில்லைன்னு யதார்த்தமாக எடுத்த கான்செப்ட்டு அவங்க கூடவே இருக்கிற மாதிரி தான். தட் மேபி அதான் அவங்களோட லாஸ்ட்டு, அதான் அவங்க யோசிச்சப்போ வந்து திங்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு எங்களுக்கு. அது கேட்டோடனே எப்படி ஹவு டு டேக் இட் ஃபார்வர்டு அப்படின்னு. பட் ஷீ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அந்த பர்த்டே என்னால் மறக்கவே முடியாத நாளாக அமைச்சு கொடுத்தோம். ஸோ இது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சக்தி நானும், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ அப்போ டிசைட் பண்ண இன்னொரு விஷயம் தான், எங்கள் பார்ட் ஆஃப் அ சர்வீஸ் தான் ஃப்ரம் த ஹார்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் லெஸ் ப்ரிவிலேஜ்டு குரூப் இருக்காங்க. சிலர் வேணும்னு நினைப்பாங்க, அவங்களால பண்ண முடியாது. அது சின்ன ஒரு பர்கர் லெவல்லேருந்து எந்த லெவல் வேணாலும் இருக்கலாம். நிறைய செய்யணும், நிறைய பேசிக்கான விஷயங்கள் கூட இல்லாமல். ஸோ இவங்களெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணணும். இவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸுங்கிற விஷயம் ஒரு வெஸ்டர்னைஸ்டு கான்செப்ட்டு, ஒரு நீஷ் மார்க்கெட்டு அப்படி மட்டும் இல்லாமல், மளிகை கடையில் அடிக்கடி சொல்லுவார் அவர், மளிகை கடையில் கண்ணாடி டப்பாவில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு வரணும் சர்ப்ரைஸுங்கிற விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆரம்பித்தது தான் இந்த ஃப்ரம் த ஹார்ட் சர்வீஸ். அது வந்து யார் வேணாலும், நீங்கள் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் டொனேட் பண்ணலாம் சர்ப்ரைஸ். அங்கே ஒரு குழந்தை பார்த்தேன், அந்த குழந்தைக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் சர்ப்ரைஸாக கொண்டு போய் அதுக்கு ஒரு கேக் கொடுங்க, சர்ப்ரைஸாக கொண்டு போய் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, பீஸா வாங்கி கொடுங்க, வாட் எவர், டக்குன்னு பண்ணணும், ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, எனிவே இந்த விஷயத்தவே சர்ப்ரைஸாக பண்ணலாம். ஓகே அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்களோட சர்வீஸில் 4 விங் இருக்குது, அதில் இது ஒரு பார்ட் ஆஃப் அ சர்வீஸ். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல வந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப செல்ஃபிஷாக, அதாவது நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே யாருக்கு வேணால், அவர் சொன்ன மாதிரி ஒரு நீடி கிட் இருக்குன்னா அதுக்கு கூட வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு கூட யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கொடுத்துருக்காரு. மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் லைட்டாக இங்கே வந்து டச் ஆகுது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியஸாக நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது லைட்டாக எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து லைட்டாக சொதப்பிடும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் சொதப்பின விஷயம் பயங்கரமாக ஹிட் ஆகிடும் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நீங்க எக்கச்சக்கமான சர்ப்ரைசஸ் வந்து பிளான் பண்ணிருக்கீங்க, பட் வந்து ரொம்ப ஃபன்னியா சொதப்பின ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? நிறைய இருக்குங்க. பட் அதெல்லாம் தான் நான் மாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். அங்கே ஒரு ப்ராடக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வந்து ஒரு லைக் பையனுக்கு வந்து பர்த்டே, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் அ கிறிஸ்டல் வித் ஹார்ட் ஷேப்டு இது. ஸோ இதை நம்ம டீம் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ இங்கே என்னென்னா வீட்டில் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோம். பட் அந்த டைமில் அவர் இல்லை, வெளில போயிட்டார். ஸோ வெளில போயிட்டாருன்னா நாங்கள் என்ன பண்ணோம், டெலிவரர் ஒருத்தர் இருந்தார், நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தோம். அதே அப்போ நம்மக்கிட்ட டீம் இல்லை அட் த ஸ்டார்டிங். ஸோ அடுத்தது என்ன பண்ணால், அவர் இங்கே போயிட்டாருன்னு சொன்னாங்க, இன்னொரு ஸ்பாட்டு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போய்ட்டு தான் சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு திருப்பி போனோம். போனோடனே வீட்டில் தான் இருக்காங்க. நேராக கதை தட்டினா ஒருத்தர் வயசானவர் கதை ஓப்பன் பண்ணார். அவர் கையில் கொடுத்து வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக அது அவங்க அப்பா. அவங்க அப்பா என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த 2 பேரும் கை கொத்துக்கிட்டு இருக்க மாதிரி விட்டு சிக்கிட்டாங்க. ஸோ சர்ப்ரைசஸ் தாண்டி லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களும் மாட்டிக்கிட்டாங்க அவங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஏற்றுழிச்சு, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, என்னங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து நாங்கள் என்ன ஒரு லேர்னிங் எடுத்தோன்னா, அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கணும், டெலிவரபிள் வந்து கரெக்டான ஒரு ஆட்களுக்கு தான் போய் சேரணுங்க மாதிரி எடுத்தோம். இப்போது சிக்கிட்டங்கிறத தாண்டி சொதப்புனதுங்கிறத தாண்டி நிறையா லேர்னிங்ஸ் இருக்குங்க இதில். இப்போது போன வாரம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம். லைக் அந்த சர்ப்ரைஸ் கொஞ்சம் பெரிய சர்ப்ரைஸ். 12 AM நெக்ஸ்ட் டே 12 AM வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ பெஸியில் பண்ணோம். ஒரு ஃப்ளாஷ் மாப், குட்டி ஃப்ளாஷ் மாப்பு நிறையா ட்ரை பண்ணோம். டாய் ஸ்டோரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹெலிகாப்டரு, ஆடி, BMW எல்லாம் சர்ப்ரைஸில் யூஸ் பண்ணலாம்.
அதுக்கு ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணலாம், சென்னைக்குள்ளார யூஸ் பண்ணலாம். பட் அதோட காஸ்ட் கொஞ்சம் பெருசுங்கிறங்காட்டிக்கு நாங்கள் அதை அப்படியே சுருக்கி வந்துட்டோம். குட்டி குட்டியான ஒரு டாய்ஸ் யூஸ் பண்ணி கிஃப்ட்ஸ் டெலிவரி பண்ணுறது, ஹெலிகாப்டர், ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி டெலிவரி பண்ணுறது, அந்த மாதிரியான கான்செப்ட். கஸ்டமர் வந்து 10 o'clock வரணும், அதான் கான்செப்ட். பேசிக்கில் வந்து கூட்டம் இருக்கும் எப்போவுமே. ஸோ 10 o'clock வரேன்னு சொன்னார் வந்து 10:15 ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், ஐ வில் ரீச் பை 10:45 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10:45 போது போலீஸ் பிரச்சனையாகும். அண்ட் ஆல்ரெடி நான் போய் ரிக்வஸ்ட் கேட்டோம், நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா கொஞ்சம் பண்ணுங்கண்ணா. இப்போ நான் பிராண்டாக போனோன்னா அங்கே வந்து முடியாதுங்க, ஸோ அண்ணா பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சவுண்ட் வரக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இந்த செட்டிலெலாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. 10:15 வந்து அவங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஐ வில் ரீச் அட் 10:45 சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் வந்துட்டார். ஸோ 10:20 வராது. எங்கள் டீம் ஃபுல்லாக அங்கே உட்காந்துட்ருக்கு, ஃப்ளாஷ் மொபைல் எல்லாம் மொத்த டீம் உட்காந்துருக்கு. சார் என்ன சார் இப்போ வந்துட்டீங்க, நீங்கள் போய் ரவுண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அப்படி போயிட்டு வராரு. கேமரா எல்லாம் ரெடியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் போயிடுச்சு. ஸோ ஓகே மொத்தம் இருட்டாயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணோம், என் கார் 2 கார் இருந்துச்சு, காரை திருப்பிட்டு வண்டியை திருப்பிட்டு லைட் அடிச்சிட்டோம், சுவிட்ச் ஆன் பண்ணி லைட் வச்சிட்டோம். ஸோ எந்த இது பிரச்சனையிலும் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு. அடுத்தது ஓகே சார் நீங்கள் இப்போ வரலான்னு சொல்லணுன்னே சொல்ல மழை பெய்ய காமிச்சிச்சு, செம்ம மழை. ஸோ பட் அவங்க வந்துட்டுருக்காங்க. டீம் கிட்ட சொன்னேன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு சேஃப்டி முக்கியம், என் டீமோட சேஃப்டி முக்கியம். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஃப்ளோரிங்ஸ் பண்ண போகிறாங்க, ரோல் பண்ண போகிறாங்க, அக்ரோபேட்ச் பண்ண போகிறாங்க, சம்மர்சால்ட் அடிக்க போகிறாங்க. டீம் கிட்ட கேட்டால் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கப்புறம் டிலே ஆயிரும், அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் போயிடுச்சுன்னா அந்த டைமில் பண்ணலின்னா முடிஞ்சுங்க. ஸோ அவங்க வந்தாங்க, டீமும் வந்துச்சு, கரண்ட்டு வந்துடுச்சு, எல்லாம் செட் ஆச்சு. அந்த சர்ப்ரைஸ் செம்மையாக போச்சுங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம், காலேஜில் வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ் அதுதான் நடந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம், எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்வெல் பார்ட்டி தான் வந்து ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் ஞாபகம் இருக்கும். ஏன்னா வந்து எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் வந்து நிறைஞ்ச ஒரு டைம் அப்படின்னா அந்த ஒரு டே அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து இவங்க சொல்லும் போது வந்து எனக்கு என்னோட ஃபேர்வெல் பார்ட்டி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாரியில் வந்ததே பெரிய சர்ப்ரைஸாக எல்லாம் இருந்தது. எக்ஸாக்ட்லி. சில பேர் வந்து கண்ணீர் விடுறதே டே உனக்கு இந்த எமோஷன் செட் ஆகலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து என்னைக்குமே நம்மள எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பொருள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பட் நம்ம அன்னைக்கு அவங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த சர்ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஐடியாலாம் குறைவாக இருக்கணும், இது இருக்காங்க பாரு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் இருக்குது ஒரு பிரேக் அப்புறமா. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவான நிகழ்ச்சியாக பேண்டமோனியம் டே அப்படிங்கிற டேல கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. புரியல அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கேள்விகள்லாம் நம்ம அவங்க கிட்ட கேட்க தான் வந்து அவங்க நிறைய மொமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, இந்த மொமெண்ட்டில் இவங்க இது மாதிரி ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் புரியறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாமல் இருக்கும், ஏன் நிறைய மொமெண்ட்ஸை வந்து அப்படியே வந்து மறுதடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? அப்படியே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த கில்ட்டி ஃபீலிங்கோடய நிறைய கேள்விகள் கேட்கலாம். என்னதான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் பண்ணால் கூட முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிளையன்ட்ஸ் அப்படிங்கிற மோட்டிவில் யாராவது அவங்கள வந்து ரீச் பண்ணுறப்போ அவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியிருக்கு. அவங்கள நம்ம ஊரில் வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து நீங்கள் நிறைய பேரை வந்து நிறையா தரப்பு மக்களுக்கு முதல்ல வந்து அதை புரிய வைக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் அவங்க எப்படி ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? இந்த விஷயத்தை பொறுத்த முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படி இல்லை சர்ப்ரைஸ் தான் பண்ணுறேன், சர்ப்ரைஸ்லாம் எப்படி பண்ணுவீங்க ஒரு தெரியலிங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குமான்னு நிறையா பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா அவங்ககிட்டலாம் சிலர்கிட்டலாம் சொல்லி புரிய வைக்கவே முடியல. ஓகே என்னமோ பண்ணுறீங்க, சரி பண்ணுங்க, நல்லா பண்ணால் சரி அப்படின்னு மாதிரி போயிடும். அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இன்னும் டே பை டே ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்க இப்போ டைரெக்டாகவே கேட்குறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு வர கால்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா பக்கம் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டில் கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபேஸ்புக்கில் எஃபெக்டிவாக இருக்கும், அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க வரப்போ சர்ப்ரைஸ் இப்படி தான் சர்ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், நம்ம உள்ள நாங்கள் சொல்கிற ப்ராடக்ட்டுங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐடியாஸ். வெப்சைட்டில் 25 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குங்க, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ப்ராடக்டை சொல்கிறோம். ப்ராடக்ட்டுங்கிறது என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. ஓகே அப்போ இந்த ஐடியா வேணும் எனக்கு, இது மட்டும் சொல்லுங்க எனக்கு, அவங்களே ஐடியா அளவுக்கு இந்த ஐடியா கூட எனக்கு இதுவும் சேர்த்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபார்வர்ட் வந்துட்டாங்க. நீங்க அதை பண்ணி கொடுக்குறீங்க? எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்மளோட அல்டிமேட் மோட்டிவே வந்து டு ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ் இல்லை. ஸோ அவங்க என்ன ஆட் பண்ணாலும் மோஸ்ட் வெல்கம். ரொம்ப ஆட் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். ரீசெண்டாக ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார்,
அவர் ஒரு காவல்துறை அதிகாரி தான். பேசிட்டு அவர் சொன்னார், ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு ஹெவியான மைண்ட் செட்டில் எப்பவுமே வந்து ஃபேஸை வந்து ஒரு டஃப்பாக வச்சுருப்பாரு. அது அவங்களோட ப்ரொஃபைல் டிமாண்ட் பண்ணுற ஒரு விஷயம். அவர் வெளியே தனியாக வந்து சிரிச்சுட்டு நான் இந்த பக்கம் போவேன், சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைனாலுமே சிரிப்பேன், இப்படியே வச்சுருந்தா என் முகம் என்ன ஆகுது, நான் என்னதான் ஆகுறது அப்படிம்பாரு அவர். அப்படிங்கிறது எனக்கு அதிகமாக ஞாபகம் வருது. ஸோ இன்னைக்கு தேவை சர்ப்ரைஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். அண்டு ஹாப்பினஸ் கோஷன்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஜிடிபியில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளோ சந்தோஷமாக அங்கே மக்கள், சுகாதாரம் எப்படி இருக்குது, மக்களுடைய வளம் எப்படி இருக்குது, பொருளாதார நிலை எப்படி இருக்குது, எல்லா பார்ட்லேயும் அனலைஸ் பண்ணி ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்தியா எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டி. ஸோ தட் ஓவராலாக ஹாப்பினஸ் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகும். இதுக்கு எங்களோட பங்களிப்பு இருக்குங்கிறதுல ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது சர்ப்ரைஸ் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அவர் ஒரு லிஸ்ட்டு சொன்னார்ல, அதில் வந்து நம்ம வந்து பாகிஸ்தான், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் ஃபுல்லாக வார் இருக்க கண்ட்ரீஸோட நம்ம ரொம்ப கீழே இருக்கோமோ, அந்தளவுக்கு ஹாப்பினஸில் குறைஞ்சி போயிருக்கோம். எல்லாருமே ஒரு படத்தை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் பஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் யாருக்குமே வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப கீழே போயிடுச்சு நம்ம கண்ட்ரியில். கரெக்டாக வந்து சொன்னீங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா, ஹாப்பினஸ் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, ஹாப்பினஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தரும் வேற ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கிறது தான் வந்து பிரச்சனை. ஒரு சிலர் வந்து பணத்தை மட்டுமே ஹாப்பினஸ்ன்ற ஒரு ரீதியில் பார்க்கறதுனாலேயோ என்னவோ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆனால் தான் வந்து இந்த சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து காசு கொடுத்து நான் வந்து ஹாப்பினஸை வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த ஒரு பட்ஜெட் வந்து நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். என்ன பட்ஜெட்லேருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் ப்ராடக்ட்ஸ் என்ன பட்ஜெட் வேணும் சொல்லுங்க, அது நம்ம தனியாக பேசி டீல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஃப் மட்டும் சொல்லுங்க சார். சர்ப்ரைசஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2000 rupeesங்க. ஒரு ஆவரேஜ் சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 5000 rupees. வேர் வி ஆஃபர் குயிக்கின்னு சொல்லுவோம். குயிக்கிங்கிற ஒரு ப்ராடக்ட் என்னன்னா, லைக் யூ கேன் ஆர்கனைஸ் இன் 2 hours. நீங்கள் இப்போ எனக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு டீம் வந்து அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணிடலாமா? ஸோ லைக் இப்போ ஒரு கேக்கு ஒரு பொக்கே டெலிவரி பண்ணணும்னாலே இட் வில் பி அரௌண்ட் 1500. ஸோ நான் குயிக்கிங்கிறத வந்து ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு சிங்கர், 1/2 kg கேக், பொக்கே, ஸோ இதை நான் டெலிவரி பண்ணுறேன் அலாங் வித் கேரிகேச்சர், ஒரு பெயிண்டிங். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்போ கேட்டிங்க ஒரு கேள்வி, ஷாக் கொடுப்பீங்களான்னு. ஷாக் கொடுக்க மாட்டோம், வி டோன்ட் டூ ஷாக்ஸ் அண்ட் ப்ராங்க்ஸ், பட் கலாய்ப்போம், அழகாக கலாய்ப்போம். இப்போ இவங்களை நீங்கள் டக்குன்னு ஒரு ராக் ஸ்டார் மாதிரியான ஒரு பிக்சரில் நீங்கள் அவங்க ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ராக் ஸ்டார் மாதிரியான ஒரு ஸ்டோரியில் போட்டுரும். ஸோ கான்செப்சுவல் கேரிகேச்சர்னு சொல்லுவோம், அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இது வந்து நிறையா போகுது. ஏன்னா நார்மலாக நம்ம பர்த்டே, ஃப்ரெண்டோட பர்த்டே இதெல்லாம் வந்து இப்போ எப்படி தெரிய வருதுன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் தெரிய வருது. அண்ட் விஷ் பண்ணுறது கூட நம்ம என்ன யோசிச்சு பண்ணோம், ஓகே இப்போ கூப்பிடலாம் அப்போ கூப்பிடலாம்னு சொல்லுவோம், வேலை வந்துட்டு இருக்கும். ஸோ ஈவினிங்காக நம்ம யோசிச்சுட்டு ஓகே இப்போ நான் சர்ப்ரைஸ் பண்ணணும் பிரதர் முடியுமா அப்படின்னு சொன்னோன்னா எஸ் வித்தின் 2 hours. அந்த 2 hours எதுக்குன்னா வண்டியில் வர நம்ம டீம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும். ஸோ ஏன்னா சாங் லிஸ்ட் இட்ஸ் ஆல் கஸ்டமைஸ்டுங்க. நீங்கள் சும்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு பண்ணுங்கன்னா பண்ண மாட்டோம். கேக்கே வந்து ஹாப்பி பர்த்டேக்கு வந்து பர்த்டே கொடுக்குறோன்னா ஹாப்பி பர்த்டேங்கிற வார்த்தையை தவிர வேறு எது வேணால் போடுவோம். ஏன்னா நம்ம எது கொடுக்குறோம், பர்த்டே கொடுக்குறோம். யார் கொடுக்குறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம். யார் கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நார்மலாக என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு பிரியா உங்களுக்கு வந்து பர்த்டே விஷயம் சொல்லிட்டு இவங்க பேர் போடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் பிரேக் பண்ணுறோம் நாங்கள். அந்த ரூல்ஸ் அப்படிங்க. ஆமாம், இப்போ நீங்கள் கொடுக்குற கேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேக் பார்த்தோன்னா சிரிக்கணும், கலாய்க்கணும். ஆர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு ஆர் ஸ்மைல் வர மாதிரியான ஒரு வார்த்தை பண்ணுறோம். எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் பண்ணியிருக்குன்னா ஆக்சுவலாக நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மீன்ஸ் நாங்கள் எங்களோட ரீச் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா வரும். இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கணும். ஆமாம், இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 1.2 lakhs வரைக்கும் நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் பண்ணியிருக்கோம். நம்ம நிறையா பண்ணலாம். ஒரு மிட்ஸியில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஏரில் பண்ணலாம், ஸோ ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சென்னையில் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே, கஸ்டமர்ஸ் பார்க்கலாம். கேட்சிங் த பல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் அந்த கேக் பத்தி சொன்னார்ல. ரீசெண்டா என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, கேக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேக் தான் வந்து வைரலா எல்லாரும் வந்து பேசப்படுது. என்னன்னா கேக் மேல இவனுக்கெல்லாம் ஒரு கேக் அப்படின்னு எழுதி. ஸோ அந்த பர்த்டே பர்சனே பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாங்க. சர்ப்ரைஸ்ல ஒரு உண்மையும் வச்சு கொடுத்துறீங்க நைஸா. பட் இன்னொரு கேள்வியும் கேட்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ வந்து இப்போ நீங்க வந்து ராது ஃப்ரம் த செக்ஷன்
அப்படிங்கிறத விட்டுட்டு ஆஸ் அ ஹியூமன் நீங்கள் வந்து இப்போ சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை விட்டுருங்க, இந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு நம்ம ஹியூமன் லைஃப் ஸ்டைலில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அதாவது ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா இன்னைக்கு எது குறைவாக இருக்கோ அதை வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இந்த பணங்கிறது வந்து திஸ் இஸ் ஃபார் த டைம் தட் வி ஸ்பெண்ட். எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஒரு 100 பொருள் செஞ்சு வச்சுருக்கேன், ஒன்று எடுத்து கொடுக்குறக்குன்னு இல்லை. நீங்கள் என்னாலும் சரி, யார் வந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நேரம் போடணும். அந்த நேரத்துக்கான விலை தான் இந்த பணம். ஓகே, இன்னைக்கு இது ஒரு டிமாண்டிங்கில் ஏன் இருக்குது அப்படின்னா டைம் லேக் ஆகிட்டே இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ டைம் லேக் ஆனால அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் காஸ்ட் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகுது. ஸோ சந்தோஷம் இங்கே வந்து விற்கப்படுவதற்கு காரணம் நேரம் இல்லாமை. டு ஆட் அப் டு ஹிஸ் பாயிண்ட், ஆக்சுவலாக என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்குங்க. அண்ட் தென் தனியாக நாளைக்கு ஆனிவர்சரினா ஸோ நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்து நம்மளுக்கு இன்னித்த வரும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ பட் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஆஃபீஸில் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஆஃபீஸ்லேருந்து வர ட்ராவல் டைம் தான் செம்ம கடுப்பாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே சமையல் செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், வேலை போயிடும். அண்ட் நான் எதாவது பண்ணணும்னா அவர் இல்லாமல் நான் பண்ண முடியாது. சரிங்களா? அண்ட் இங்கே நாங்கள் பண்ணுற சர்ப்ரைசஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த 6.in பண்ணுதார் இந்த கம்பெனி பண்ணுதுங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாது. ஏன் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேக்கு வந்து நீங்கள் சொல்கிற கண்டென்ட் போடணும், நீங்கள் சொல்கிற பாட்டு பண்ணணும்னா இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்காது, இது நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இந்த சர்ப்ரைஸ்க்குலாம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. ஸோ வி புட் ஃபோர்த் கஸ்டமர் இன் ஃப்ரண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால இது தனியாக நாங்கள் இப்போ ஒய்ஃப் வந்து நீ பண்ணாமல் இன்னொருத்தர் வச்சு பண்ண சொன்னியாங்கிற மாதிரியான விஷயங்கள் வராது. ஏன்னா அதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து வில் புட் கஸ்டமர் இன் ஃப்ரண்ட். நாங்கள் பிஹைண்ட் சீனில் நின்றுருப்போம். ஸோ நாங்கள் எதுலேயுமே முன்னாடி வர மாட்டோம். சார் கொடுக்க சொன்னாருங்க, எடுத்து கொடுத்துருவோம். அந்த டைம் தான் இப்போ பிரச்சனை ஆக்சுவலாக. நீங்கள் உங்களோட டேக்லைன் வந்து சொன்னீங்க ஸ்ப்ரெடிங் ஸ்மைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து கேள்வியாக வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா வந்து ஹாப்பினஸ் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ்னால தான், அந்த ஒரு அஃபெக்ஷனால தான், அந்த ஒரு ஹாப்பினஸ்னால தான். அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தான் வந்து அவங்க வந்து சீக் பண்ணுறாங்களே தவிர்த்து அந்த லவ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா? கரெக்ட். ஆனால் நீங்கள் எக்ஸாக்ட்லி இவங்க சொன்னது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இது நாங்கள் வந்து வி ஆர் ஆக்சுவலி ஃபெசிலிட்டேட்டிங் தேர் ஓன் தாட்ஸ். அதுதான் ஆன்லைனில் சொல்லலாம். அவங்களுக்கு என் ஒய்ஃபை நான் சர்ப்ரைஸ் பண்ணணும், பர்த்டே வருது, நான் ரொம்ப ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் பண்ணுவேன் இப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் தான் முதல் கால் எங்களை ரீச் பண்ணுறாங்க. அண்ட் அங்கிருந்து நாங்கள் உங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்க டைமையும் புரிஞ்சுட்டு அவங்களோட தேவைகளையும் புரிஞ்சு we are doing it. நைஸ். அண்ட் இந்த புது வேர்டு எங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, பேண்டமோனியம் டே அப்படிங்கிற டேயில் வந்து இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஒரு சஜஷன் அப்படின்றது கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் யாரெல்லாம் வந்து கிளைண்ட்டாக இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் டே வச்சு ஒரு டைம் டேபிள் வச்சு அடுத்த வருஷமாக அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஹஸ்பண்டோட பிரச்சனை என்னன்னா ஆனிவர்சரிக்கு முன்னாடி அது ஞாபகம் வரதில்லை, ஆனிவர்சரிக்கு அடுத்த நாள் ஞாபகம் வரது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசினதில் உங்களோட பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீலிங், அதாவது நீங்கள் எந்த ஒரு மோட்டிவில் இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் புரியுது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நானே பர்சனலாக எங்கள் பாஸை சர்ப்ரைஸ் பண்ணலாம், அடுத்த மாதத்துக்கு ஏதாவது உதவும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து உங்கள் கூட பேசினது எங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் நாங்களும் இதை வந்து பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நம்ம பழங்காலத்து ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் ஃப்ரெஷ்னஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், ஏர் ஃப்ரெஷ்னஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்களை வந்து கிரைண்ட் பண்ணி அதோட அந்த எசன்ஸை வந்து நேச்சுரலாகவே வந்து எடுத்து அதை வந்து வீட்டில் வந்து தெளிப்பாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி வெட்டி வேரை வந்து இருக்குல்ல அது வந்து யூஸ் பண்ணுவாங்க, யூக்கலிப்டஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக வந்து பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிலாம் வந்து வராது. இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஏர் ஃப்ரெஷ்னஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கூட நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். எல்லாருக்கும் மூளையே பாதிக்கப்பட்டிருக்கோம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், ஏதோ தெளிச்சிக்கிட்டே இருக்காங்க, சரி பன்னீரோ ஏதோ ஸ்மெல்லு சரியில்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா பன்னீர் தீந்துருச்சுங்க. அதனால குழாலேருந்து அப்படி கொஞ்சம் தண்ணி பிடிச்சி எல்லாரும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு எந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு மீனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த காலகட்டத்திலே வந்து முன்னோர்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் திருப்பி ரீஇன்வென்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்ற சொல்றதுக்காக தான் ancient-origins.net அப்படிங்கிற வெப்சைட்டை சூப்பர் வெப்சைட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, இது ஒரு தடவை ஸ்பெல் பண்ணி காமிச்சிருங்க.
ANCIENT-ORIGINS.net. இதெல்லாம் இப்போ வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போடுறாங்க. நேரா அப்படியே ஸ்பேஸுக்கு கூட்டு போறாங்க. நம்முடைய அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வந்து அப்படியே வந்து அந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் கிரீச்சர்ஸ்லாம் வந்து பழைய காலத்துல வந்துச்சு. அதுதான் வந்து எல்லா கல்ச்சர்ஸ்ல இருக்கவங்களும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து புதுசா வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி செம்மையா குழப்பிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கரெக்டான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சூப்பரான வெப்சைட் நான் எடுத்து வந்திருக்கேன். அதில் போய் பார்த்து இன்னும் கொஞ்சம் குழம்பிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்ரல் ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி, தோண்ட நம்ம புதுசாக பார்த்துட்டு இருக்க விஷயங்கள், ஸ்பேஸ் எவல்யூஷன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அதில் பாதி விஷயங்கள் நம்மளுக்கு புரியறதே இல்லைல்ல. ஸோ நம்மளுக்கு எடுத்து சொல்கிற மாதிரியான இடங்களில் போய் நம்மளுக்கு பார்த்தா வந்து அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஹியூமன் ஆரிஜின்ஸ், நம்மளோட எவல்யூஷன் பற்றியும் இதில் வந்து அக்கு வேற ஆணி வேற புட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ், ரிலீஜன், ஃபோக்லோர், நம்ம கல்ச்சரில் ஃபோக்லோர் வச்சு தான் வந்து மற்ற எல்லா விஷயங்களும் வந்து அப்படியே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிலீஜன் அதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் சயின்ஸையும் ரிலீஜனையும் வந்து எதிர் வச்சு இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு மூளை வந்து இப்போ மனுஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா டாப்பிக்கும் வந்து ஒரே வெப்சைட்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ancient-origins.net. கிரேட். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பழங்காலத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல வந்து உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எனக்குமே வந்து ரொம்ப கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஆரிஜினை நோக்கி வந்து போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேண்டேட்டரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இன்னைக்கு காலையில வந்து நான் நம்மளோட ஆஃபீஸ்ல வந்து என்னோட ஃப்ரெண்டிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். எங்க வீட்டு நாய்க்குட்டியில வந்து கொஞ்சம் ஒன்றும் உடம்பு சரியில்லை, 2 நாளாக ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். மேபி சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்காம இருந்திருக்கும் அப்படின்னு. ஆமா அதனால தான் அதுவே போச்சு, நேரா எங்க வந்து புல்லு இருக்கு, அருகும் புல்லா இருக்குன்னு பார்த்தா அதுவே வந்து சாப்பிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பாத்தியா, அது வந்து இவ்வளவு மேண்டேட்டரியா பாத்தீங்கன்னா அது உடம்பு சரியில்லைன்னா என்ன சாப்பிடணுன்றது வந்து தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் நம்மளோட சிஸ்டமும் இருந்தது. பட் நடுவுல வந்து சில விஷயங்களால நம்ம அந்த மேண்டேட்டரியான விஷயங்களை வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. கரெக்ட். தொலைச்சிட்டதெல்லாம் வந்து தேடுறதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு, இனியவா என்று. இந்த நாளே உங்களுக்கு வந்து இனியதாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் மாற்றிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் மட்டும் நம்பிட்டு இருந்தேன் அப்படிங்க, நாங்களே நம்பிட்டு இருக்க வேண்டியது தான். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் மூலமாக தான் அதை நாங்கள் பிரம்மாண்டமாக நம்ப போகிறோம். ஸோ feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல் அடிக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் என்ன உங்களுக்கு தோணுனாலும் ஹானஸ்ட்டாக அனுப்பிடுங்க. இந்த மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யாருமே அவங்க கிட்ட பேசாமல் நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். அவ்வளோதான் இன்னைக்கு நாங்கள் கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகிறோம், உங்களுக்காக நாளைக்கு ஸ்கிரிப்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான். திருப்பி நாளைக்கு வந்து புது இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறோம் புதிய FM ஸ்டேஷனில். இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.